ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும். பஞ்சமி, நிறைஞ்ச பஞ்சமி இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க பஞ்சமி இருக்குது. நாளைக்கு காலையில் வர கண்டினியூ ஆகுது. நேற்று போட்ட வீடியோலேயே பஞ்சமி டைமிங்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். பஞ்சமி இன்றைக்கி தொடங்கி எந்த டைமிங் வரை இருக்குது எல்லாமே கொடுத்துருக்கேன். நேற்று போட்ட வீடியோவில் இன்றைக்கி காரிசித்து நேரமும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது காலையிலோட முடிஞ்சிடும். சரிங்களா? வீடியோ பார்த்தவங்களுக்கு என்ன டவுட்டுன்னா, அந்த காரிசித்து நேரத்தை மிஸ் பண்ணவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ளே கூட நான் சொன்ன அந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நேற்று போட்ட வீடியோ பாருங்கள். அதில் நான் சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதுலேயும் சில டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. இந்த வெள்ளை வசம்பு அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை, எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியும் டவுட் கேட்டிருந்தீங்க. வெள்ளை வசம்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். எங்கே தெரியுங்களா? பூஜை சாமான் கடையில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும். கேட்டு வேணால் பாருங்கள். சப்போஸ் வெள்ளை வசம்பு கிடைக்கல அப்படின்னு இருந்துச்சுன்னா, நீங்கள் நார்மலான வசம்பு கூட இந்த முறைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். வெள்ளை வசம்பு கிடச்சுன்னா ரொம்ப லக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது கிடைக்கிறது உங்களுக்கு லக்கி. அது கிடைச்சதுனாலே உங்களுக்கு நிறைய லக்கியான விஷயங்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் அது கிடைக்கல, என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்கு நார்மலான வசம்பை கூட நீங்கள் தாராளமாக இதே போல் ப்ரொசீஜரில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். நான் என்ன சொல்கிறேங்கிறது நேற்று பார்த்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். பார்க்காதவங்க நேற்று போட்ட வீடியோவை ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? நார்மலான வசம்பு கூட கிடைக்காதவங்க பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ளே நான் சொன்ன விஷயத்தையும் நீங்கள் அதில் செஞ்சு வச்சுருங்க. அப்புறங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லலாம். இன்றைக்கி ப்ரேயரில் நீங்கள் எல்லோரும் பஞ்சமி ப்ரேயர் பண்ணுவீங்க. எல்லோரும் வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணி கோயிலுக்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணும்போது நான் சொல்கிற விஷயத்துக்காக வேண்டியும் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு சிஸ்டர் நம்மளோட ரெகுலரான சப்ஸ்கிரைபர் தான். அவங்க ரிலேட்டிவ் ஒரு பொண்ணுக்காக வேண்டி அவங்க நவமூலிகைக்கு பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஆரம்பித்ததுலேருந்து நிறைய விஷயங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க எதேச்சியாக அவங்க ரிலேட்டிவ் அவங்க பொண்ணுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு 6 வருஷமாக மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு ஹேண்டிகேப்டுங்க. அந்த பொண்ணு ஹேண்டிகேப்டு. அதனாலேயே நிறைய வரன் தட்டி போயிடுச்சு. அதுவும் அந்த பொண்ணுக்கு ஒரு தோஷம் வேறு இருக்குது. அந்த தோஷம் ஓரியண்டடாக அமையணும். இன்னொன்று அந்த பொண்ணு ஹேண்டிகேப்டுன்னு தெரிஞ்சு ஏற்றுக்கணும். இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா? 6 வருஷமாக அவங்க மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க. ஒன்றுமே அமையலை. பார்ப்பாங்க. அந்த பொண்ணு நல்லா லட்சணமாக அழகாக இருக்காங்க. ஃபோட்டோலாம் எனக்கு அனுப்பியிருந்தாங்க, நான் பார்த்தேன். ஸோ வீடியோவில் வேண்டாமே அப்படின்னு தான் நான் ஷேர் பண்ணல. அழகாக இருக்காங்க. பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்களாம். அதனாலேயே அவங்களுக்கு மனசு சங்கடம். பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுமோ, இப்படியே ஆகிடுமோ, என்னடா இதுன்னு ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா அவங்க நவமூலிகை கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஒரு 2 பஞ்சமிக்கு கொடுத்துருக்காங்க. 2 பஞ்சமிக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி காலையில் அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. போன பஞ்சமி டைமில் தான் ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருக்காங்க. பார்த்துட்டு போனவங்க ரிப்ளே பண்ணலை. சரிங்க, எங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு, ஃபேமிலி எல்லாம் பிடிச்சிருக்கு, சரி பார்த்து பேசிட்டு நாங்கள் சொல்கிறேங்க, ஜாதகம்லாம் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு ரிப்ளையுமே அவங்க பண்ணாமல் இருந்திருக்காங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு சங்கடம். பொண்ணுக்கும் பிடிச்சிருச்சு, மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருச்சுங்க, ஆனால் ஒன்றுமே ரிப்ளை பண்ணலையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சங்கடம் இருந்துகிட்டே இருந்துச்சு. போன பஞ்சமியில் தான் இது நடந்துச்சு. இந்த பஞ்சமியில் இன்றைக்கி காலையில் அந்த சிஸ்டர் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. சிஸ்டர், எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி காலையில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கூப்பிட்டு பேசி ஜாதகமெல்லாம் பொருத்தம் இருக்குங்க, எங்களுக்கு எல்லாம் ஃபேமிலியெல்லாம் ஓகே, பொண்ணெல்லாம் பிடிச்சிருச்சு, எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஜாதகம் பார்க்க கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு இடத்துக்கு 4 இடத்துல விசாரித்து பார்த்தோம். நல்ல பொருத்தம் இருக்குது, நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் பேசி முடிச்சிடலாம், வைகாசி பிறக்கட்டும், பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ இந்த அக்னி நட்சத்திரம் டைம்லையே ஒன்றும் பண்ண மாட்டோம், அதனால தான் நேரில் வர முடியல. அக்னி நட்சத்திர டைமில் ஒன்றும் சொல்ல வேண்டாமே அப்படிங்கிறனால தான் அமைதியாக இருந்துட்டோன்னு சொல்லிட்டு காலம்பரை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கிறதே பெரிய விஷயன்ற மாதிரி இருந்துச்சு சிஸ்டர். இன்றைக்கி காலையில் கூப்பிட்டு எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். சித்தரையாவை நினச்சி நான் வேண்டிகிட்டே இருந்தேன், ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்காதான்னு. இவ்வளோ பெரிய மிராக்கிள் பஞ்சமியில் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள் வீடியோ பார்த்தவங்க அத்தனை பேரும் இந்த பஞ்சமியில் ஒரே பஞ்சமியில் நடந்துச்சுன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் இந்த பேர் கொடுக்கும் போதும் கூட நான் நினச்சேன், நமக்கும் ஒரே பஞ்சமியில் நடக்குதான்னு பார்ப்போன்னு நினச்சி தான் நான் கொடுத்தேன். ஆனால் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலன்ற மாதிரி அந்த சிஸ்டர் அவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்க. இன்றைக்கி எதுக்கு நான் அதை சொன்னேன்னா, இன்றைக்கி நீங்கள் பஞ்சமி பூஜை பண்ணுறவங்க அந்த பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி உங்களுக்கு சொன்னேன். வராகியனுக்கு நன்றிகளை சொல்லுங்கள், வராகமூர்த்தி சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான விஷயம், இது நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏற்கனவே செஞ்சுருப்பீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் நம்ம சேனலை 5 வருஷமாக ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் அந்த முறையை ஃபாலோ பண்ணுறாங்களாம். நீங்கள் பிக்சரில் பார்த்துருப்பீங்க, வகை வகையான சாப்பாடு, பல வகையான சாப்பாடு.
இது பார்க்கும்போது ஒரு வளைகாப்பு சாப்பாடு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். நம்ம வீடியோ ஆரம்பத்தில் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன். வராகி அம்மனுக்கு வளைகாப்பு பண்ணுங்கள், வளைகாப்பு சாப்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வளைகாப்புங்கிறது வராகி அம்மனுக்கு எதுக்கு பண்ணுறாங்கன்னா, குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, கல்யாணம் தள்ளி போகுது, இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க அன்னைக்கு ஒரு சின்ன வளைகாப்பு மாதிரி செஞ்சு இந்த பல வகையான சாப்பாடு செஞ்சு வச்சு வழிபாடு பண்ணும்போது அவங்க கேட்குற விஷயம் அப்படியே நடந்துடும். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் சொல்லியிருந்தேன். அதை பயன்படுத்தி ஏகப்பட்ட பேத்துக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு, திருமணமாயிருக்கு, நிறைய விஷயம் நாங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இது என்னென்னா, இந்த சாப்பாட்டு வகையை வந்துட்டு இந்த பல வகையான சாப்பாடு செஞ்சு வழிபாடு பண்ணுறதுங்கிறது நம்மளோட சிஸ்டர் ஒருத்தங்க இந்த 5 வருஷமாக எது நடக்கணுன்னாலும் இதை தான் பண்ணுறாங்களாம். அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நடக்கணுன்னாலே நான் வராகி அம்மனுக்கு சாப்பாடு வச்சு செய்ய ஆரம்பிச்சிருவேன். படையல் சாப்பாடு மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவேன். என்னால் முடிஞ்ச ஒரு 3 வகை சாதமோ 5 வகை சாதமோ என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருவேன். இப்படி செய்யும்போது ஒரு பஞ்சமி 2 பஞ்சமிங்க அவங்க இப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அது அப்படியே நடக்குதாமாங்க. இப்போ வரைக்கும் இந்த 5 வருஷமாக என்னோடய சூப்பர் பவர் டெக்னிக்னால் நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் இருக்குது, இது செஞ்சால் எனக்கு என்ன வேணாலும் கிடச்சிரும்னா நான் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஃபர் பண்ணுவேன் சிஸ்டர். இதை நீங்கள் நம்ம சகோதரிகளுக்கு சொல்லுங்கள். இது சாதாரண ஒரு விஷயமாக நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இந்த முறை வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், வளையலெல்லாம் வாங்கி அம்மாவுக்கு மாலை கட்டி போடுவாங்க, வெத்தலை தாம்பூலம் வந்து கொடுப்பாங்க, கோவிலில் கொண்டு போய் சாப்பாடு செஞ்சு வச்சு வீட்டில் சாமி கும்பிட்றது மட்டும் இல்லாமல் கோயிலையும் கொண்டே கொடுத்துருக்காங்க. இப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து கரெக்டாக தேய்பிரையில் பண்ணுறாங்கன்னா தேய்பிரை பஞ்சமியை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஒரு தேய்பிரை பஞ்சமிக்கும் செய்ய சொல்லுங்கள் சிஸ்டர். வளர்பிறை பஞ்சமிக்கு செய்கிறாங்கன்னா ஒரு வளர்பிறைக்கு மட்டும் பண்ண சொல்லுங்கள். மாதத்தில் ஒரு வாட்டி ஒன்றா தேய்பிரை இல்லை வளர்பிறை இப்படி ஃபாலோ பண்ணி செய்யும் போது நல்லாவே மேஜிக் தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த பதிவு இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வீடியோ பார்க்குறவங்க ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு 5 வகையான சாதம், தேங்காய் சாப்பாடு, புளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு, நார்மலான வெள்ளை சாப்பாடு, ஒரு பொங்கல், இந்த மாதிரி ஏதாவது 5 வகை சாதம் என்ன உங்களுக்கு தெரியுமோ செய்யுங்க. இல்லை ஒரு 3 வகை சாப்பாடு கூட செய்யுங்க. அம்மாவுக்கு செஞ்சு ஒரு பிரசாதமாக உங்கள் வீட்டில் வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுங்க. வெளியில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. இல்லை வீட்டில் செஞ்சு கொஞ்சம் வச்சுட்டு நீங்கள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போங்க. கோவிலில் வரவங்களுக்கு ஒரு பிரசாதமாக கொடுங்க. ஒரு மாதத்தில் ஒரு பஞ்சமிக்கு ஒரு பிரசாதம் போல் 5 வகை சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அம்மனுக்கு படைச்சி நீங்கள் கோவிலில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. இப்படி நீங்கள் செய்யும் போது எந்த விஷயமா இருந்தாலும் நடக்குது. இதை ஒரு சிஸ்டர் அனுபவபூர்வமாக ஃபாலோ பண்ணி அவங்க சொல்கிறாங்க. இதை சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இது எவ்வளோ பவர்ஃபுல்லுங்கிறது நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ பேர் அதை ட்ரை பண்ணி எத்தனை பேத்துக்கு குழந்தை பாக்கியம் தெரியுங்களா, எவ்வளோ பேத்துக்கு கல்யாணம் ஆச்சு தெரியுங்களா, அவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்கு இதில். அதனால் இந்த பஞ்சமியில் இந்த வீடியோ பார்க்குறவங்க அவசியம் நீங்கள் செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி தேய்பிரை ஃபாலோ பண்ணுறேன்னா தேய்பிரை பண்ணுங்கள். இந்த தேய்பிரை பண்ணிங்கன்னா அடுத்த தேய்பிரையில் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இந்த முறையை வலதுபிறை பண்ணுறேன்னா வலதுபிறை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குற அந்த பிரசாதம், நீங்கள் கொடுக்குற அந்த சாப்பாட்டுக்காக வேண்டி வராகியனை கை நீட்டி உங்கள்கிட்ட வாங்கிப்பாங்க. சந்தோஷமாக வாங்கிப்பாங்க. நீ எனக்கு கொடுக்குறியான்னு வாங்கி சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக நீங்கள் கேட்குறதையும் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த முறை செய்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ரூல்ஸ் இருக்குது. சுவாமிக்கு நம்ம செய்ய போகிறோம், சுத்தமாக தான் செய்யணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.